இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஏஐ இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? இந்த வீடியோவில் எப்படி கிரியேட் பண்ணணும் தான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜெமினி வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஜெமினி ஓப்பன் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் ஒன்று வரும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் தேவையோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ எனக்கு தேவையான இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணி கீழே டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். இதில் வந்து நான் ப்ராம்ப்ட் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் வந்து ப்ராம்ப்ட்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ரிப்ளைவாக வந்து இந்த ப்ராம்ப்ட்டை வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணிங்கன்னா இமேஜ் உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், கொஞ்சம் நெட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்துடும். இப்போ வந்து எனக்கு இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த இமேஜை வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலரி வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் பார்க்க ஒரு மாதிரி ப்ளர்ரியாக இருக்கும். நீங்கள் கேலரிக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து தெளிவாகவே இருக்கும். வந்து கேலரி வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இமேஜ் வந்து நல்லாவே தெளிவாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.